Before you plan the pregnancy, go meet a dentist. Make sure pregnancy plan பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லையும் தேர்ட் ட்ரைமெஸ்டர்லையும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதையும் தாண்டி ஒரு இன்னொன்று என்னென்னா, ப்ரெக்னென்சி இருக்கும்போது பிகாஸ் ஆஃப் தி சேஞ்ச் இன் த ஹார்மோன்ஸ் அந்த கம்ஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா அடல்ட்ஸே இப்போ ரூட் கனால் பண்ணுறதுக்கு பயப்படும் போது சில்ட்ரன் பயப்பட மாட்டாங்களா? பயப்பட தான் செய்வாங்க. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, 4 வயசில் ரூட் கனால் பண்ணணும், மல்டிபிள் டூத் ஃபில்லிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சேரில் உட்காந்து பண்ண முடியாது. அப்போது அந்த கம்ஃபர்ட் லெவல் இஸ் வெரி ஹை வித் அலைனஸ். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதில் அட்வான்டேஜ் இருக்குது. பட் இன்னொரு நாங்கள் ஆஸ் அ டென்டிஸ்ட் மை பர்சனல் வியூ என்னென்னா, ப்ரெக்னென்சி அண்ட் ஓரல் ஹெல்த் இதை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும். ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்குறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய நேரம் நம்ம வாயில் டிகே இருக்கா, கம் டிசீஸ் இருக்கா, பல்லு க்ளீன் பண்ணணுமா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அது தெரியாமல் இருக்கும்போது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது முதல்ல போய் ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா டிகே இருந்தால் ஃபில்லப் பண்ணிடலாம், க்ளீனிங் தேவைப்பட்டால் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு டிகே இருக்குது, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயும் தேர்ட் ட்ரைமெஸ்டர்லையும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது ரொம்ப டீப்பாக போச்சு, பல்லு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, பஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, வீக்கம் வந்துடுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதும் சரி, பல் எடுக்கிறதும் சரி, முடிஞ்ச அளவு நாங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட எக்ஸ்ரே எடுக்காமல் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. முடியும், இல்லைன்னு சொல்ல. பட் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா பிஃபோர் யூ பிளான் த ப்ரெக்னென்சி, கோ மீட் அ டென்டிஸ்ட். மேக் ஷுவர் இந்த டியூரிங் ப்ரெக்னென்சி உங்களுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் வராதபடி பார்த்துக்கோங்க. அப்போ போய் ஒரு டென்டல் சேரில் உட்காந்து அந்த வலி வந்து வீக்கம் வந்து அந்த அகனியை நீங்கள் அண்டர்கோ பண்ணாமல் பார்க்கணுன்னா முதல்ல ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி டென்டிஸ்ட்டை பார்த்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி ஒரு இன்னொன்று என்னென்னா, ப்ரெக்னென்சி இருக்கும்போது பிகாஸ் ஆஃப் தி சேஞ்ச் இன் த ஹார்மோன்ஸ் அந்த கம்ஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். இந்த ப்ரெக்னென்சியில் வந்து கம் இன்ஃப்ளமேஷன், ஜிஞ்சிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அது கண்டிப்பாக வரும். ஸோ ப்ரெக்னென்சி வரும்போது கம் இன்ஃப்ளமேஷன் வந்து ப்ளீடிங் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ க்ளீனிங் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம் இல்லை, க்ளீனிங் பண்ணுறது பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ கம் இன்ஃப்ளமேஷன் வருதா டென்டிஸ்ட் பார்க்கலாம், க்ளீனிங் பண்ணிக்கலாம். ஆனால் கேவிட்டியோ இந்த விஸ்டம் டூத் ப்ராப்ளமோ தான் இருந்ததுன்னா முதலே ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா டியூரிங் ப்ரெக்னென்சி எனி மேஜர் டென்டல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இது வரைக்கும் நம்ம அடல்ட்ஸ்க்கு டென்டல் டிகே வந்தால் அது எப்படி வருது, அது எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்த செக்ஷன் ரொம்ப முக்கியமான செக்ஷன் நான் நினைக்கிறேன், பீடியாட்ரிக் ப்ராப்ளம், அதாவது சில்ட்ரனுக்கு வரக்கூடிய டிகே. இது அகெயின் ஒரு 30 to 40 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா அப்போ இருந்த சில்ட்ரனுக்கு ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு டிகே வரக்கூடிய ஃபுட்ஸ் நிறையா கொடுக்கலன்னா கிடைக்கவே இல்லை. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சாக்லேட் அப்படின்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் கிடைக்காது. சும்மா ஒரு எப்பயாவது ஒரு சாக்லேட்டுக்கு வேற வரவங்க கொண்டு வருவாங்க, ஊர்லேயே வரவங்க பிஸ்கெட் கொண்டு வருவாங்க. அந்த பிஸ்கெட்டே ஒரு ப்ரெஷியஸாக வச்சு சாப்பிட்ருப்போம். நான் சின்ன வயசில் ஒரு சின்ன ஒரு பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட் ப்ரெஷியஸாக சாப்பிடுவோம். அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த தீபாவளி மாதிரி சமயத்தில் பலகாரம் பண்ணுறது, அது சாப்பிட்றது, அதோட முடிஞ்சு போச்சு. திஸ் வாஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் ஹேபிட். இப்போ அப்படி இருக்கா? இப்போ வந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுலேயும் ஃப்ரிட்ஜில் சாக்லேட் இல்லாத ஃப்ரிட்ஜே பார்க்க முடியறதில்ல. வீட்டில் கிச்சன் ஷெல்ஃபில் வந்து பிஸ்கெட் இல்லாத கிச்சன் ஷெல்ஃபே இருக்காது. இப்படி இருக்கும்போது நேச்சுரலி சில்ட்ரனுக்கு தேர் எக்ஸ்போஸ் லாட் ஆஃப் சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ். அதனால் வரக்கூடிய டிகே ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ஒரு ப்ராக்டிஸ் 27 இயர்ஸ் முன்னாடி ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது அப்போது பீடியாட்ரிக் க்ரோத் சில்ட்ரனுக்கு நான் டிகே பார்த்து ஃபில்அப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். இப்போது ரீசெண்ட்லி லாஸ்ட் 5 இயர்ஸில் பீடியாட்ரிக் டூத்தில் ரூட் கனால் பண்ணுறது ஹஸ் பிகம் வெரி காமன். மில்க் டூத்தில் ரூட் கனாலா டாக்டர்? மில்க் டூத்தில் எப்படி ரூட் கனால் பண்ண முடியுமா? நான் எஸ், மில்க் டூத்துக்கும் வேறு இருக்குது இல்லையா, டூத்துக்குள்ள அதில் வேறு இல்லாமல் அது எப்படி நிற்கும்? அதுக்கும் ஒரு வேறு இருக்குது. அது ரொம்ப டீப்பாக போச்சுன்னா அதுக்கும் ரூட் கனால் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ மில்க் டூத்தில் வந்து கேவிட்டிஸ் வரும் ஏர்லி ஸ்டேஜில். அதே தான் நம்ம அடல்ட் டூத் மாதிரி கேவிட்டிஸ் வரும். ஏர்லி ஸ்டேஜில் ஃபில்அப் பண்ணிட்டோம்னா ரூட் கனால் வரைக்கும் போகிறது அவாய்ட் பண்ணலாம். எந்தெந்த வயசில் பசங்களை வந்து டென்டல் கிளினிக் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் டெக்ஸ்ட் புக் படி சொன்ன போனோம்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே டென்டிஸ்ட்டை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் இட் மைட் சவுண்ட் டூ ஏர்லி. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தெர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ் வேர் ஃபஸ்ட்டு பர்த்டேலே லேசாக டிகே ஆரம்பிக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பர்த்டே அழைச்சிட்டு வர்றது தப்பு இல்லை. இன்னொன்று என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் ஏர்லியாக அழைச்சிட்டு வர அந்த சின்ன வயசில் 1 வயசு 2 வயசில் வரும்போது அவங்களுக்கு டென்டல் கிளினிக்ன்ற பயம் இருக்காது.
வந்து டென்டல் சேரில் உட்கார வச்சு இந்த சில்ட்ரன் வாய் திறனா ஆணு திறக்கும். ஒரு 5 வயசு 10 வயசு ஆச்சுன்னா பயப்படுவாங்க. ஸோ ஒரு வயசில் 2 வயசில் அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா வாய் திறனா விளையாட்டுத்தனமாக காமிக்கும். இப்போல்லாம் இந்த டிவியில் இந்த டேப்லெலாம் இந்த டென்டிஸ்ட் பார்க்குறாங்க, விளையாட்டுத்தனமாக நினச்சிக்கிறாங்க, போய் வந்து உட்காராங்க, அழகாக காமிக்கிறாங்க. ஸோ டென்டல் கிளினிக்ங்கிறது ஒரு புது அட்மாஸ்பியராக இருக்குது. உங்களுக்கு ஒரு பழகி போன அட்மாஸ்பியராக இருக்கும். டென்டிஸ்ட் சென்டர் பார்க்கலாமா அப்படின்னா வருவாங்க. இப்போ நீங்கள் நேராக பல்லு வலி வந்தப்புறம் டென்டிஸ்ட் போனோம்னா அப்போ தான் அது ஒரு புதுசு அட்மாஸ்பியர் இருக்குது, வாயை திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ மேக் இட் அ ஹேபிட் ஃபார் தெம். அந்த ஒரு டென்டல் ஃபியரே நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா புரிஞ்சுக்கணும், நம்ம வி ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஃப்ரம் வாட் இட் வாஸ் 30 to 40 years ago. டிஃப்ரெண்ட் வேர்ல்டு வரும்போது நம்ம அதுக்கு தகுந்தபடி நம்மளையும் மாற்றிக்கணும். அப்போது டென்டல் கிளினிக்னா ஒரு 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 ஃபியர் கொடுக்குற ஃபேக்டர் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இனிஷியல் அது மாதிரி ஒரு 2 வயசு 3 வயசுலேயே அழைச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் டிகே இருக்குன்னா ஃபில்அப் பண்ண போகிறோம். இல்லைன்னா வெரி குட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்னொரு 6 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருவோம். சரி, அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க, நேராக டீப்பாக டிகே வந்துடுச்சு, வலிக்குதுன்னு சொல்கிறான்னா உடனே அழைச்சிட்டு வரணும். ஆனால் அப்போ சில சமயம் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி கேப் போட வேண்டியிருக்கலாம். இப்போ நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன், என்ன டாக்டர் மில்க் டூத்தில் போய் ரூட் கெனால்ன்றீங்க, எடுத்து போட்டுங்க டாக்டர், இது என்ன இது மில்க் டூத் பூரா அடுத்து பர்மனன்ட் டூத் வரப்போகுது. எஸ், நேச்சர் ஹஸ் கிவன் அஸ் 2 செட் ஆஃப் டீத். ஒரு மில்க் டூத் ஒரு 20 டீத் இருக்கும், மேலே 10 கீழே 10 இருக்கும். அப்புறம் பர்மனன்ட் டீத் 32 பல்லு, மேலே 16 கீழே 16. இது வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு ஒரு காரணம் இல்லாமலே கொடுத்துருக்கு. 20 பல்லு இருக்குன்னா அந்த 20 பல்லு இருக்க வேண்டிய வரைக்கும் இருக்கணும். இல்லைன்னா பசங்க மென்று சாப்பிட போகிறதில்ல. ஒரு பல்லு போச்சு, இப்போ ஒரு பல்லு இருக்குது, மில்க் டூத்லாம் ரூட் கெனால் பண்ணுவான், பல்ல எடுத்துடலாம் அப்படின்னா எடுத்துடலாம். அந்த பசங்களுக்கு நம்ம மென்று சாப்பிடணும்னு தெரியாது, நம்ம கொடுக்குற சாப்பிட்டா முழுங்கிடும். முழுங்கிச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா மென்று சாப்பிட்ட ஃபுட் தான் அப்சார்ப்ஷன் இருக்கும். அப்சார்ப்ஷன் தான் உடம்புல எல்லா சத்தும் சேரும். குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு எல்லா சத்தும் சேருறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. மில்க் டூத் ஒவ்வொரு பல்லு போக போக அவங்களோட சத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் எஸ்பெஷலி கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, இது அதெல்லாம் மில்க் டூத்லாம் எடுத்து போட சொல்லலாம், உங்களுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டா இருந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது நான் பார்த்துருக்கேன். அந்த ஏஜில் 30-40 years பேக் அவங்களுக்கு பல்ஸில் மில்க் டூத்தில் சொத்தை வந்ததே இல்லை. இப்போ ஜெனரேஷன் மாறிடுச்சு. அதனால் மில்க் டூத்தில் சொத்தை வந்து அடைச்சி தான் ஆகணும். டீப்பாக போச்சுன்னா ரூட் கேனலில் பண்ணி தான் ஆகணும், கேப் விட்டு தான் ஆகணும். அந்த பல் இருக்க வேண்டிய ஏஜ் வரைக்கும் இருந்து ஆகணும். நேச்சர் கொடுக்குறத நம்ம மாற்றக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி மென்று சாப்பிட்டா தான் சத்து உடம்புல சேரும். இன்னொன்று அந்த பல் இருக்கிற வரைக்கும் தான் அடுத்த பல் பர்மனன்ட் பல் வரத்துக்கான ரூட் இருக்குது. பர்மனன்ட் பல்லு எந்த வழியில் வரணுங்கிறதுக்கு இது ஒரு கைடு. அந்த மில்க் டூத் பல்லை கரைச்சிக்கிட்டு அது மேலே வரும். இந்த பல்லை தூக்கி போட்டோம்னா இந்த பர்மனன்ட் டூத் வரத்துக்கான அந்த டைரக்ஷன் மாறிடும். அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் முளைச்சிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் திரும்பி அதை கிளிப்பு போட்டு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மில்க் டூத்தை ப்ரிசர்வ் பண்ணுறது பசங்க ஹெல்த்துக்கும் நல்லது, பர்மனன்ட் டூத் கரெக்ட் பொசிஷனில் வரத்துக்கும் நல்லது. எந்த வயசில் வரைக்கும் மேலே பண்ணலாம் அப்படின்னா, பல்லு வந்தோடனே அடைக்கணும், ரூட் கெனால் பண்ணணும். எப்படி டாக்டர் 5 வயசு குழந்தைல ரூட் கெனால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க? வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இந்த வயசில் 4 வயசு 5 வயசுலலாம் சேரில் உட்காந்து ரூட் கெனால் பண்ணி க்ரௌன் பண்ணக்கூடியதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அடல்ட்ஸே இப்போ ரூட் கெனால் பண்ணுறதுக்கு பயப்படும் போது சில்ட்ரன் பயப்பட மாட்டாங்களா? பயப்பட தான் செய்வாங்க. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா 4 வயசில் ரூட் கெனால் பண்ணணும், மல்டிபிள் டூத் ஃபில்லிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சேரில் உட்காந்து பண்ண முடியாது. அப்போது ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ண வேண்டியிருக்கு. ஜென்ரல் அனஸ்தீசியா ஜிஏல கொடுத்து பண்ணுறதுன்னா நம்ம அடல்ட்ஸுக்கே ஜிஏ கொடுக்குறது நம்ம இப்போ சொசைட்டி பயப்படுது. அவெல்லாம் கிடையாது. ஜிஏ ஹஸ் பிகம் வெரி வெரி சேஃப். இன்னமும் நம்ம ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முடிந்த ஜிஏ பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஜிஏ கொடுக்கறது குழந்தைங்களுக்கு கூட சேஃப். உங்கள் டென்டிஸ்ட் வந்து இது நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இது ஜிஏல கொடுத்தா ஒரு ஸ்டேஜ்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க. டென்டிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, அனஸ்தட்டிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ சேஃப்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜிஏல போய் ஜென்ரலாக ஒரே ஸ்டேஜில் ஜிஏல ஒரு 7-8 ஃபில்லிங் இருந்தால் கூட 7-8 ஃபில்லிங் ஒரே ஸ்டேஜில் முடிச்சு கேப் போட்டு முடிச்சிடுவோம். ஸோ ஜிஏல பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா பயப்பட வேண்டாம். ஆனால் அதோட முக்கியம் ஜிஏ ஸ்டேஜ் வரைக்கும் போகிற வரைக்கும் எடுக்காமல் இருக்கிறது. ஸோ ரெகுலராக டென்டல் விசிட் நான் சொன்ன 2-3 வயசுலேயே அது அட்லீஸ்ட்டு போய் லெட் தம் யூஸ் டு டென்டல் கிளினிக் ஏர்லி ஸ்டேஜில் ஃபில்அப் பண்ணி ரூட் கெனால் போகாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது அடல்ட்ஸுக்கும் உள்ள சில்ட்ரன்ஸுக்கும் ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட். சரி, சில்ட்ரனுக்கு டிகே பற்றி பேசணும். ஸ்லைட்லி ஓல்டர் சில்ட்ரன் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? அவங்களுக்கு வந்து நம்ம காமனாக பார்க்குறது அலைன்மெண்ட் ப்ராப்ளம்,
பல்லு தூக்கிட்டு இருக்கிறது, பல்லு வந்து கோணல் மாணலாக இருக்கிறது, இதை கரெக்ட் பண்ணுறது ஸ்லைட்லி ஓல்டர் சில்ட்ரனுக்கு பண்ணக்கூடிய ஒரு காமன் ட்ரீட்மெண்ட். இது ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், எல்லா பல்லும் பெர்மனன்ட் டூத் வந்துட்டோங்க, அதுக்கப்புறம் நம்ம கிளிப் போட்டுக்கலாம், பல்லு தூக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க, பெர்மனன்ட் டூத் வந்து கிளிப் போட்டுக்கலாம் அப்படின்னு. தூக்கிட்டு இருக்கு கோணல் மாணலாக இருக்குன்னா அது ரீசன் என்னென்னா, பல்லில் வாயில் வந்து அந்த 32 பல்லுக்கு இடம் இல்லாத போது அது தூக்கிட்டு வந்துடும், இல்லை கோணல் மாணலாக வரும். இன்னொன்று அந்த ஹேபிட், ஃபிங்கர் சக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா தம் சக்கிங் ஹேபிட்லையும் தூக்கிட்டு வரலாம். பாதி நேரத்தில் நம்ம அந்த 4 பல்லை எடுத்துட்டு கிளிப் போடுற மாதிரி இருக்கும். அந்த 4 பல்லுங்கிறது வாயிலேயே லெஸ் யூஸ்ஃபுல் டீத். ப்ரீமோலாருங்கிறது தான் இருக்கிறதே லெஸ் யூஸ்ஃபுல் டீத். முன் பல்லு நம்ம அழகுக்கும் ஃப்ரண்ட்டில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோலாருங்கிறது மென்று சாப்பிட்றதுக்கு முக்கியமான டூத்து. லீஸ்ட் யூஸ்ஃபுல் டூத் ப்ரீமோலார். அது எடுத்துகிட்டு நம்ம கிளிப் போடுவோம். பயப்பட வேண்டாம். ஏன்னா எடுத்து கிளிப் போட வேண்டிய நீடு இருந்ததுன்னா அந்த கிளிப் போட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த பல்லு எடுத்து அடையாளமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகிடும். நீங்களே இங்கே பல்லு எடுத்துதான் நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிடும். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ப்ரெசென்ட்லி அட்வான்ஸ் பிரேசஸ் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், பாதி நேரம் நாங்கள் இந்த பல்லு எடுத்து கிளிப்பை போட வேண்டிய ஸ்டைலை நம்ம அவாய்ட் பண்ண முடியுது. அந்த ஜா வளர வளர அதை அகாமடேட் பண்ணி இருக்கிற 32 பல்லையும் அலைன் பண்ணக்கூடிய ப்ரீமோலார் எடுக்காமல் பிரேசஸ் போடக்கூடிய பிரேசஸ் வந்துடுச்சு. அது வந்து முதல்ல இல்லை மாதிரி எல்லாத்தையும் எல்லா பர்மனெண்ட் பல்லும் முளைக்கிட்டோங்க அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு 10-11 இயர்ஸ்லேயே பார்த்தோம்னா ரைட், இந்த சைல்டுக்கு வந்து க்ரோயிங் ஃபேஸ்லேயே தெரியுது இது கோணல் மண்ணெலாம் வருது, க்ரௌடிங் இருக்குது, இல்லை பல்லு தூக்கிட்டு வருது. அப்போது அதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு பல்லு எடுக்காமல் அட்லீஸ்ட் 50% ஆஃப் சிச்சுவேஷன் பல்லு எடுக்காமல் பிரேஸ், எல்லா சிச்சுவேஷன் சொல்ல வரல, பட் நம்ம லார்ஜ் எக்ஸ்டென்ட் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். 4 பல்லு ப்ரீமோலார் எடுக்காமல் பிரேசஸ் போட்டு அலைன் பண்ண முடியும். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் பார்த்து பண்ணுறது. தீஸ் டேஸ் மாடர்ன் பிரேசஸ் ஆர் அவைலபிள் வேர் வி கேன் யூஸ் இட். சரி, பிரேசஸில் இப்போ என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, பிரேசஸில் நீங்கள் காமனாக பார்த்துருக்கக்கூடும் மெட்டல் பிரேசஸ். பல்லு மேலே மேட்டில் ஒரு பட்டன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது மெட்டல் ப்ராக்கெட்ஸ். இது பல்லு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்க டாக்டர்னு நினச்சிட்டிங்கன்னா இதே செராமிக்லேயும் இருக்குது. செராமிக்கில் ஓட்டினா பல்லு கலர்லேயே இருக்கும், அந்த மெட்டல்லாம் தெரியவே தெரியாது, ஒரே ஒரு சின்ன ஒயர் வரும், அவ்வளோதான். அதில் விசிபிலிட்டி ஒரு பேசுகிற தூரத்தில் இருந்தால் விசிபிலிட்டி தெரியாது. ஸோ செராமிக் ப்ராக்கெட்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஃபிக்ஸட் டைப்ஸ். இன்னொன்று ரிமூவபிள். நான் ரிமூவபிள் அந்த காலத்து ரிமூவபிள் சொல்லுவேன். அந்த காலத்தில் ஒரு 30 வருஷம் முன்னாடி ரிமூவபிள் பிரேசஸ் போட்டது வந்து கிளிப்புன்னு சொல்லுவாங்க. அது இப்போ யூஸ் பண்ணுறது ஏன்னா ப்ரெசிஷன் கிடைக்கிறது இல்லை. ஃபிக்ஸட் பிரேசஸில் ப்ரெசிஷன் கிடைக்கிறதுனால இப்போ ஃபிக்ஸட் பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். அது வந்து எஸ், அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பல்லு மேலே இருக்குது, ப்ரஷ் பண்ணுறது சாப்பிடும்போதெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு பதில் தான் புதுசாக வந்திருக்கிறது அலைனர்ஸ்ன்னு பேர். டென்டல் அலைனர்ஸ் எப்படின்னா, அந்த பல்லை அலைன் பண்ணுறதுக்கு ரிமூவபிள் டைப் ஆஃப் கரெக்ஷன். அது வந்து பல்லுக்கு மேலே அப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பல்லு அலைன் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சாப்பிடும்போதும் சரி ப்ரஷ் பண்ணும்போதும் சரி அந்த நேரத்தில் மட்டும்தான் எடுக்கலாம் அந்த அலைனர்ஸை. மற்ற நேரத்தில் சாப்பிடும்போது எடுக்கலாமே தவிர, ப்ரஷ் பண்ணும்போது எடுக்கலாமே தவிர, நைட்டு படுக்கும்போதும் போட்டிருக்கணும். ஸோ ஆனால் யோசிச்சு பாருங்கள், சாப்பிடும்போது எடுத்துகிட்டு சாப்பிட முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் ஆஃப் ஈட்டிங் இஸ் மச் பெட்டர். நல்லா அங்கங்கே மாற்ற ப்ராப்ளம் கிடையாது, ப்ரஷ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அலைனர்ஸில் அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது எடுத்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிக்ஸட் பிரேசஸில் அப்படியே தான் ப்ரஷ் பண்ணோம், அப்படியும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். பட் பல்ல அலைனர்ஸ் எடுத்துகிட்டு ப்ரஷ் பண்ணும்போது இட் இஸ் ஈஸியர் டு மெயின்டைன். அந்த கம்ஃபர்ட் லெவல் இஸ் வெரி ஹை வித் அலைனர்ஸ். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதில் அட்வான்டேஜ் இருக்குது. பட் இன்னொரு நாங்கள் ஆஸ் அ டென்டிஸ்ட் மை பர்சனல் வியூ என்னென்னா, only when the child is really mature we will give aligners. ஏன்னா அலைனர்ஸில் வந்து சைல்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, எடுத்து கழட்டி வச்சுட்டாங்கன்னா ஹோல் திங் ப்ரொசீஜர் போடுறதே வேஸ்ட்டாக போயிடுது. அப்போது ஸ்லைட்லி மெச்சூர் சில்ட்ரன் ஆர் ஈவன் அடல்ட்ஸ்லையும் பிரேசஸ் போடலாம். எத்தனை வரைக்கும் பிரேசஸ் போடலாம்னா, ஆஸ் லாங் அஸ் டூத் கம்ஸ் ஆர் வெரி வெரி ஹெல்த்தி. பிரேசஸ் போடுறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது வந்து கம்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும், அது ஒரு பார்த்துக்கணும். அப்போது அடல்ட்ஸ்க்கு நாங்கள் நிறைய நேரத்தில் அடல்ட்ஸ்க்கு நாங்கள் அலைனர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் அவங்களுக்கு didn't want to show up the braces. ஏன்னா மெட்டலோ செராமிக்கோ இருந்தால் அவங்களுக்கு ஆடாக ஃபீல் பண்ணுறாங்க. அலைனர்ஸ் போடும்போது சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ மெச்சோர்டு யங் சில்ட்ரன் ஆர் அடல்ட்ஸ்க்கு ஐ பர்சனலி ப்ரிஃபர் கிவிங் அலைனர்ஸ் டு தெம் அண்ட் நாட் டு யங்கர் சில்ட்ரன் வேர் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் த கோஆப்ரேஷன் தட் மச். அப்போ என்ன, அலைனர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 3 to 4 times மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் த பிரேசஸ். அப்போது அது காஸ்ட் வேஸ்ட்டாக போகுது இல்லையா? ஸோ அலைனர்ஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கேஸ் செலெக்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அலைனர் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் த சைல்டு ஆர் த அடல்ட். ப்ரஷ் பண்ணுறது சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் இஸ் அபவுட் தி அலைன்மெண்ட். வாய் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியங்க. வாய் ஆரோக்கியம் மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. நம்ம என்ன சாப்பிட்றோம் அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவேராக இருந்தாலே போதும். இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணோம்,
ட்வைஸ் அ டே ப்ரஷ் பண்ணணும், தேவைப்பட்டால் ஃப்ளாஸ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணுறோமா ஒவ்வொருத்தரையும் 2 மினிட்ஸாவது ப்ரஷ் பண்ணுறோமான்னு பாருங்கள். பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த க்ளீனாக வாய் மெயின்டைன் பண்ணலாம். அதுவே உங்களோட சைடில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப்பு போய் டென்டிஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இன் இயர் அட்லீஸ்ட் போய் பாருங்கள். டூத் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஈரு பல்லு ப்ராப்ளம் வந்துன்னா எளியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இது பண்ணாலே வாய் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வாய் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான்.